மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நான் வந்து ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். அது என்னன்னா, GTA San Andreasோட பார்ட் 7 தான். ஸோ ஆல்ரெடி பார்ட் 1 to 6 வரைக்கும் முடிச்சிருக்கிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்ட் 7 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது கண்டிப்பாக செம்ம என்ஜாயபிளாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து கேப்சர் பண்ண போகிறோம் பாஸோட கண்ட்ரிஸை, டெரிட்டரிஸை ஐ மீன். ஸோ இன்னைக்கு ரொம்ப ஃபன்னாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முழுசாக பார்த்துட்டு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ், ஓகே. ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஏன்னா வந்து இப்போ மிஷின்ஸும் நல்லா கொஞ்சம் ஹார்டாக தருவாங்க. இருங்க கொஞ்சம் நான் சவுண்டு வச்சுக்கிறேன். சுத்தமாக எதுவுமே கேட்கல. ஓகே, நான் வந்து ஒரு SMG வந்து வாங்கியிருக்கிறேன். SMG வாங்கிட்டு நான் வந்து ஐயோ அந்த மாதிரி ஃபேமிலிஸ்னு வரக்கூடாது. அந்த மாதிரி சிம்பிள் அப்படி வந்ததுன்னா அவங்க நம்ம கண்ட்ரி, அதாவது நம்ம டெரிட்டரி வந்து டேஞ்சரில் இருக்குன்னு அர்த்தம். ஐயோ எங்கடா இருக்கு? நான் போன வீடியோஸில் நான் நிறைய பண்ணியிருக்கிறேன். போன வீடியோவில் அப்படி நான் நீ என்னடா பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு மிஷனில் வந்து ஒரு பொண்ணை காப்பாற்றி அவன் என் கூட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகிட்டா. மக்களே, இது வந்து என்னோட பிளான் கிடையாது. இது வந்து அந்த ஆஃபீஸர் டென் பண்ணி கொடுத்த ஒரு மிஷன் தான். அதனால ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் நான் வந்து அவள் வந்து என் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகிட்டா. ஸோ இவங்க ஆனால் வந்து இந்த கேர்ள் ஃப்ரெண்டில் இருக்கிற ஒரு நல்ல காரியம் என்னன்னா, நம்ம வந்து எப்படி சொல்கிறது, இருங்க இவங்களை சாவடிச்சுட்டு நான் சொல்கிறேன். சாவுங்கடா. அதாவது என்னன்னா வந்து அவங்க கூட நம்ம 100% ரிலேஷன்ஷிப்பு அந்த மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு சிலது அன்லாக் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்மளுக்கு எது அன்லாக் ஆகும்னா, எப்படி சொல்கிறது உங்ககிட்ட, இருங்க, அதாவது ட்ரெஸ்ஸஸ்ஸு, அப்புறமேட்டு ஐயோ ஏன்டா டூரியல் மாதிரி கொடுத்தாங்க. அது என்னன்னே தெரியாம பண்ணிட்டேன் மக்களே. இருங்க, இவ்வளோ காரில் ஏற வச்சுட்டு இவ்வளோ ஒரு எங்கே கூப்பிட்டு போகலாம். இருங்க, முன்னாடி வீடியோவில் நம்ம ட்ரிங்க் சாப்பிட்டோம். இந்த தடவை ஆல்கஹால் வேணாம். இது என்னது, டின்னர் மாதிரி இருக்குது. ஸோ டின்னருக்கு போகலாம் மக்களே. என்ன பண்ணுறது, என் தலையெழுத்து இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு. பரவாயில்ல விடுங்க. இந்த ஏரியா வேணா, உன்னை ஒரு வேற ஏரியாவுக்கு பேசாம ஒரு பாலாஸ் டெரிட்டரியில விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு தனியா வந்துடலாம். பாலாஸ் வந்து அவளை கொண்டுருவாங்க. ஏன்னா ஒரு குரூப் ஸ்ட்ரீட். சரியா, நம்ம வந்து பாலாஸ் கண்ட்ரியில அவங்கள விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு எஸ்கேப் ஆகி வந்துருவோம். அப்படி எஸ்கேப் ஆகி வந்தோம்னா பாலாஸ் அவங்கள கொண்டுருவான். பிகாஸ் என்ன பண்றது, இருங்க எங்க இருக்குது, நான் பாட்டுக்கு நான் எங்கெங்கேயோ வந்துட்டு இருக்கிறேன் பாத்தீங்களா மக்களே. ஐயோ அங்க போகணுமா இப்ப நான் திருப்பியும்? ஓ ஷிட். ஐயோ பாலாஸ் ஏய் இவ்வளவு ஷூட் பண்றா. தாமா சிங்கப்பெண்ணே, உன்னோட இதை வாழெல்லாம் சுருட்டிட்டு நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா உன்னதான் தூக்கிட்டுப்பாங்க. அதுக்கு நம்ம காப்பாற்றணும். அதுக்கு திருப்பியும் ஒரு எப்படி சொல்றது, ஒரு நம்மள ஏதாவது ஒரு மிஷனை செய்ய சொல்லுவானுங்க. எப்படின்னா வந்து மிலிட்ரி பேஸ்ல போய் அவளை தூக்கிட்டு வா, பாலாஸ் கண்ட்ரியில இருக்கிற அத்தனை பேரையும் சாவடி, அந்த மாதிரி தான் மிஷன்ஸ் கொடுப்பானுங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி நிறைய மிஷன்ஸ் பண்ணிட்டோம். அதனால நம்மளுக்கு அந்த மாதிரி தான் டஃபஸ்ட் ஹார்டஸ்ட் அப்படின்னு கொடுப்பானுங்க. ஓகே, அவளுக்கு இந்த டின்னரில் கூப்பிட்டு வந்து பண்ணிடலாம். இதுக்கு ஐ திங்க் இதுக்கு கட்சின் பிளே ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இந்த மாதிரி இதுக்கெல்லாம் கட்சின் பிளே ஆகும். ஏன்னா வந்து நார்மல் கேம்லேயே அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க, இதெல்லாம் கண்டிப்பாக கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இறங்குமா. இந்தம்மா வா பொண்ணு, ஏய் வா. என்ன டின்னர் கூப்பிட்டா வர மாட்டேன்றா? இந்தம்மா பொண்ணு,
வருவியே மாட்டியா? அடிங்கு வந்தா வராட்டி போ. ஓகே ஓகே சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஸ்ப்ரங்க் அதான் ஸ்ப்ரைட் தான் ஸ்ப்ரங்க் வச்சிருப்பாங்க போட்டிருக்கு. இவனடா ஃபைட். ஐயோ விளையாண்டுட்டு இருக்கிறீங்களாடா? ஐ திங்க் நம்ம முடிக்க நம்மளுக்கு வந்து மிஷன்ஸ் லாக் ஆகும். அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு இருங்க ஓஜி லாக் இன்னுமே இருக்கு. பார்ட்டி ஹவுஸ்னு ஒரு மிஷன்ஸ் அன்லாக் ஆயிருக்கும். இங்க முதல்ல இவளை அங்க போய் எங்க போய் விடணும்னா இவளோட ஹவுஸ்ல போய் விட்டுட்டு கிட்டே தான் அவனோட ஸ்வீட்டோட ஹவுஸ் இருக்கு. அங்க போயிட்டு பண்ணிட்டு வந்துடலாம். முன்னாடி இவங்களோட நான் வந்து பாலாஸ் கண்ட்ரி நான் நிறைய எடுத்துருக்கிறேன்ல. அப்போ எனக்கு வந்து கேங்ஸ்ல இருங்க. நான் கேங்ஸ்க்கு போயிட்டு எனக்கு மக்களே நம்ம செகண்ட் பிகஸ்ட் கேங் ஆயிட்டோம். இன்னும் ஒரு டெரிட்டரி எடுத்துட்டோம்னா இரு மக்களே நம்ம தான் இப்போ ஃபர்ஸ்ட் ப்ளூ ஸ்ட்ரீட் ஃபேமிலிஸ் பாருங்க. நம்ம தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறோம் பிகஸ்ட் கேங். லீஸ்ட் போடு இன்னும் நிறைய இதை நம்ம கேப்சர் பண்ணி நம்ம இடத்துக்கு நம்ம ப்ளூ ஸ்ட்ரீட் தான்டா பெஸ்ட்னு நம்ம காமிக்கணும். அதுக்கெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸ் போடணும்னா மக்களே நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒன்று தான். அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தான். ஸோ அதை மட்டும் பண்ணிடுங்க மக்களே. ஸோ அதுதான் என்னோட மோட்டிவேஷனாக இருக்கும் எனக்கு ரொம்ப. ஓகே அவளை இது வேற ஒருத்தி தொணன்னு பேசிட்டு இருக்கிறா. கொஞ்சம் இருமா நான் இங்கே கமெண்ட்ரி கொடுக்கலாம் இல்லை நீ அங்கே கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருக்கியா? இறங்குமா. You have no idea how to treat a lady. எனக்கு புரியல. ஐயோ மைனஸ்ல போகுது மக்களே. அவளை ட்ரிங்க்ஸுக்கு தான் கூட்டு போகணுமா? எந்தாமா பொண்ணுங்களே ட்ரிங்க்ஸ் பண்ணுமா? ஐயோ ஓகே நம்ம அங்க போயிடலாம்னு நினைக்கிறேன். ஓகே மக்களே அங்க போயிடலாம் ஓஜி ராக்கி கிட்ட. நம்மளுக்கு ஆக்சுவலா மக்களே நான் வந்து எப்படி ரிச் ஆகணும்னு நீங்க கேக்குறீங்கல்ல. ஸோ இதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. இப்போ நீங்க 1335 இருக்குல்ல, இது எதுக்குன்னா வந்து நீங்க ப்ராப்பர்ட்டிலாம் பை பண்ண தேவையில்ல. நீங்க இப்படி போனீங்கன்னா இப்போ என்னோட ரைட் சைட் கார்னர்ல நல்லா பாத்துக்கங்க. $13,950 இருக்கா. இப்போ நான் இதை எடுத்தோடனே பாருங்க $15 ஆயிடுச்சு. ஸோ அதுதான் இந்த இது. என்னடா ப்ளூ ஸ்ட்ரீட் ஓடுறாங்க. சரி ஏதோ ஒன்று நம்ம போய் இதை ட்ரிகர் பண்ணி கம்பேக் பிட்வீன் 9. சரி நம்ம ஓஜி லாக்குக்கு போயிடுவோம். வந்து எப்பவுமே இருக்கும்னு நினைக்கிறேன் 24 hours ஃபார்மசி மாதிரி ஹவுஸ் பார்ட்டி. இவன் இந்த லைன்ஸ் எங்க சொல்லிட்டு இருக்கிறான் போட்டிருக்குதா அப்படியே பாடிட்டு இருக்கிறான். இவன் பெரிய ரேப்பா வருவான் போட்டிருக்கு. ஹிப்ஹாப் தமிழ் அந்த மாதிரி பெரிய ரேப்பா வருவான் நல்லா. ஓகே ரைடர் இங்க மக்களே நான் ஒன்று சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதாவது வந்து ரைடர் ஒரு சில மிஷின்ல செத்துருவான்னு நினைக்கிறேன். அப்படிதான் நினைக்கிறேன். அவனோட லிரிக்ஸ் வந்து ரொம்ப ஹாரபிளா இருந்துதான். ஏண்டா அவன் லிரிக்ஸ் எல்லாம் கேட்டிருக்கீங்கன்னா நீங்க எவ்வளவு பெரிய அட பாருங்களா பாவண்டா அவன் காதுல இருந்து ரத்தம் வந்துருக்கும்டா. ஐயோ போச்சு. நம்ம டிஃபெண்ட் பண்ண போறோம்னு நினைக்கிறேன் இந்த மிஷின்ல. ஓகே ஓகே இந்த மிஷினோட கான்செப்ட் அதான் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா முக்காசி அப்படிதான் கொடுப்பாங்க. ஸோ நான் ஸ்கிப் பண்ணலாமா வேணாமா? வீடியோ வேற கொஞ்சம் லென்த்தா போகுமே இல்லைன்னா. ஏன்னா போன வீடியோவே எனக்கு 1 மணி நேரம் கிட்ட போச்சு. ஸோ அதனால சரி இருங்க விடுவோம். நான் எப்படியாவது சீக்கிரமா முடிக்க பாக்குறேன். ஸோ காரெல்லாம் கொண்டு வந்து ஒரு பார்டர் மாதிரி போடுறாங்க. ஓகே நம்ம வந்து கன்ஸ் எடுத்துட்டு ரெடியா இருக்கணும். ஏன்னா இப்போ கலாஷ்னிகா சம்பவம் ஆரம்பிக்க போகுது. வாங்கடா நீங்க. ஐயோ ஹெல்த் வேற கம்மியா இருக்குடா. ஐயோ முடிஞ்சுக்கடா. ஓகே நம்ம வந்து இப்படி அடிச்சிடலாம் எல்லாரையுமே. ஐயோ நான் நினைச்சேன்டா
அதான் என்னடா ஹெல்த் பார் இன்னும் கம்மியாவே இருக்கு, நம்மள அடிக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். ஓகே நம்ம எஸ்ன்னு கொடுத்துருவோம். ஐயோ ஸ்கிப்டா. வாங்கடா இப்ப வாங்கடா, எவன் வேணாலும் வாங்கடா. நீங்க வாங்கடா. வாங்கடா 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 வாங்கடா. பாலாசு ஏவா முடிஞ்ச என்ன சுடு. என்னடா உண்மையா சுடுற? நான் ஓமிடா, என்ன சுடாதடா. கேங்ஸ்டர் கம்மி ஆயிட்டே போகுது. நான் ஒன்மேன் ஆர்மிடா இன்னைக்குமே. ஐயோ நம்ம இவனுக்கார முன்னாடி நிக்கிறோம். எதுக்குடா என்ன ஷூட் பண்றீங்க? கொன்றுவேன்டா. எங்கடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ மேல இருந்து சுடுறானுங்க மக்களே. டே அடா. ஓகே சுட்டுட்டோம். கீழே வந்து விழுவுறானுங்கன்னா பாத்துங்க. ஐயோ இவனுங்க இந்த சைடு வரானுங்க. ஐயோ எனக்கு வேற ஹெல்த் வேற கம்மியா இருக்கு மக்களே. ஐயோ எனக்கு வேற ஒன்மேன் ஆர்மியா இருந்து சமாளிக்கணும் போட்டிருக்கே. மக்களே கொல்லுடா, சாவடிங்கடா உங்களை எல்லாரையும் கொல்லுங்கடா. பாலாசு வேணாண்டா, கொல்றீங்கடா, என்ன கொல்றீங்கடா. ஓகே முடிச்சிட்டோம். குரூவஸ் கிங், எஸ் குரூவஸ் கிங். மக்களே கமெண்ட்ஸ்ல பண்ணுங்க குரூவஸ் கிங்னு போட்டு. நான் எல்லாத்தோட கமெண்ட்ஸையும் நான் பாக்குறேன். எல்லாருமே டைப் பண்ணுங்க குரூவஸ் கிங்னு முடிஞ்ச அளவு. மிஷன் பாஸ்டா ரெஸ்பெக்டா இல்ல காசு தருவீங்களா? புல்லட்ஸ் போயிருக்குடா, காசு தாங்கடா. அட பாவிங்களா. ஆனா ரெஸ்பெக்ட் அப்கிரேட் ஆச்சுன்னா நீங்க வந்து இப்ப 5 மேன் கேங்க நீங்க பண்ணலான்னு. ஸோ இப்ப ஷட்டர்ல திறந்து ஒரு பைக். என்னடா பைக் இங்க தான் நிப்பாட்டினேன். ஓகே ஓகே இப்போ லாஸ்ட் பூலா க்ரோஸா. ஓகே நம்ம போயிருவோம். ரெஸ்பெக்ட் லாஸ்டா? ஏன் இப்பதான் நம்மளுக்கு சொல்லி தரானுங்க எப்படி வந்து கேங்க பண்ணணும்னு. ஏண்டா இல்ல எனக்கு புரியல. நான் ஒரு GTA San Andreas பிளேயரு, எனக்கு நீங்க சொல்லி தரீங்களா? ஓகே இப்போதைக்கு அத்தனை பேர் தான் இருக்கிறானுங்க. காரை தொடடா. யாரும் உட்காருங்க மக்களே, ஏன்னா அவ்வளவுதான் சீட் இருக்கு, என்ன பண்றது. டைமுக்குள்ள முடிக்கணுமா? எனக்கு வேற ஹெல்த் பார் கம்மியா இருக்கே. சம்பவம் மாதிரி பண்ணணும்னா அவ்வளவுதான். சம்பவம் மாதிரி பண்ணா மக்களே கண்டிப்பா சம்பவம் மாதிரி இருந்ததுன்னா நான் கண்டிப்பா செத்துருவேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. ஓகே இங்க எனக்கு ஒரு ஷார்ட்கட் தெரியும், அப்படியே போயிட்டு பறந்துடலாம். எப்படி இன்சென்டம் the higher the respect you have. ஓகே ஓகே டே 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 இதெல்லாம் நீங்க காமிக்கணுமாடா. இவங்களே லாஸ்ட் போட்டுட்டு இவங்களே சொல்லி தராங்க நம்மளுக்கு. ஏண்டா இதெல்லாம் ஒரு GTA San Andreas பிளேயருக்கே தெரியும்டா. அந்த வேற ரைடர் நம்ம கூட இல்ல. ரைடர் நம்ம கூட இருந்தாங்கன்னா நம்ம டிரைவிங் ஸ்கில்ஸ பத்தி தப்பா பேசிருப்போம். நம்மளே அந்த மாதிரி தானே ஓட்டுறோம், என்ன பண்றது. எங்க இருக்குது ஆக்சுவலா? அடேங்கப்பா அங்க இருக்கா? டே இது 4 நிமிஷத்துக்குள்ள போகணும்னா அநியாயத்துக்கு பெருசா கொடுத்துருக்காங்க மக்களே. ஐயோ நம்ம எப்படியாவது போகணுமே. இது வேற நான் போலீஸை அடிச்சிட்டேன். டே போலீஸ் எல்லாம் சுடாதீங்கடா, நாளை பின்ன பிரச்சனை வந்ததுன்னா அவ்வளவுதான்டா. ஐயோ கார் வேற புகையுது. எனக்கு வேற இது லாஸ்ட் பேலன்ஸ் லாஸ் ஆகுது. இது வேற பாலாஸ் டெரிட்டரியா. ஒரு 5 நிமிஷம் மட்டும் பொறுத்துக்கணும். ஏன்னா வந்து பாலாஸ் டெரிட்டரியில இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனை தான். எப்போ எங்க இருந்து தாக்குவாங்கன்னு நம்மளுக்கு சுத்தமா தெரியாது. இந்த கேம்ல வந்து இப்போ ஒரு சில பிளேசஸ்ல தான் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க ஃப்ரீ பிளேசஸா. எதுவுமே கேங்ஸ் வந்து எப்படி சொல்றது, கேங்ஸ் வந்து இல்லாம கேப்சர் பண்ணாம. நம்மளுக்கு வர 2 மினிட்ஸ் தான் இருக்கு. இது சம்பவம் மாதிரி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா மக்களே என்னால போக முடியாது. இது வேற மார்க்கெட் கிட்ட இருக்கு போட்டுருக்கு.
இங்கே இருந்தானே நம்ம கலாஷ்னிக்கோ அது இதுன்னு எடுத்தோம். இப்போ இங்கே கொடுக்குறாங்கன்னா அப்போ கண்டிப்பாக ஏதோ ஒரு சம்பவம் இருக்குது. ஓகே 2 minutes 43 seconds அங்கே தான் இருக்குது டெஸ்டினேஷன். நீ நடந்து போனால் கூட ரீச் பண்ணியிருக்கலாம். that's it அப்படிங்கிறான். எதுக்கு that's it? நாடா செவரேடிலாம் குதிக்கிறீங்க. செக் பாயிண்ட் சேவாயே, நீ என்னதான் செக் பாயிண்ட் சேவ் பண்ணாலும் இன்னும் ஆனா இந்த என்னது ஓகே 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 டேய் இதெல்லாம் சொல்லி தரணுமாடா மக்களை இன்ஸ்ட்ரக்ட் எப்படி பண்ணணும்னு சொல்லி தரானுங்க. ஓகே 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 இது கொஞ்சம் சம்பவம் தான் இருக்கேண்ணா. போச்சு செத்தேன் செத்தேன். சொல்லல நான் சொல்லல. மேசன் கொடுத்துட்டோம். இல்ல நோன் கொடுத்துட்டேன். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து கிராஷ்னு ஒரு மிஷின் இருக்குல்ல, நம்ம ஆஃபீஸர் 10 பண்ணி கொடுப்பான்ல, அதுலேருந்து பண்ணிக்கலாம். என்கிட்ட இப்போ காசு அதிகமாக இருக்கிறனால நான் ஆர்மரு அப்புறம் ஒரு சில கன்ஸ் எல்லாம் வாங்கலான் இருக்கிறேன். மக்களே எனக்கு ஒரு டவுட்டு, அதாவது வந்து கன் ஷாப்பில் வந்து நம்ம எப்படி இந்த AK-47 அந்த மாதிரி ரைஃபிள்ஸ் வாங்குறதுன்னு எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. ஏன்னா வந்து அமுனேஷன் நம்மளுக்கு அன்லாக் ஆயிடுச்சு தான் டாபர்மேனுக்கு அப்புறம். அப்படி இருந்துமே என்னால் வந்து AK-47 மாதிரி இருக்கிற கன்ஸ் என்னால் வாங்க முடியல. ஸோ அதை மட்டும் யான்னு எனக்கு சுத்தமாக தெரில. நம்ம கிராஷுக்கு போகணும். நான் வேற எங்கேயும் நான் மார்க் பண்ணதில் போயிட்டுருக்கிறேன். எட்ரா அந்த ரிவர்ஸ் கீரை வந்து மக்களே நீங்கள் மிஷின்ஸ் முடிக்க முடிக்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எப்படி தான் காசு செலவு பண்ணாலும் உங்களுக்கு கண்டிப்பாக காசு அதிகமாகிட்டே இருக்கும். ஏன்னா நீங்கள் நிறைய மிஷின்ஸ் முடிக்கிறதுனால உங்களுக்கு தருவாங்க. அதாவது வந்து எப்படின்னா அவங்களே தரமாட்டாங்க மிஷின் ரெஸ்பெக்ட் அப்படின்னு. நம்மளுக்கு புது புது இதாக சொல்லி தரும் போது நம்மளை நிறைய அன்லாக் ஆகிறதுனால நம்ம சீக்கிரமாகவே எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு 15,381 வந்திருக்குன்னா அந்த மாதிரி தான் நான் சொல்லி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் அமினேஷனுக்குள்ளே போயிட்டு இதில் நியூ வெப்பன் இஸ் அவைலபிள். எஸ் ஐ நீட் டு பை. என்ன அது இதுலையா சைலன்ஸ்டு 9mm. ஓகே மைக்ரோ SMGல அப்படியே தான் இருக்கு. ஷார்ட் கன்ஸில் அப்படியே தான் இருக்கு. இதெல்லாம் நம்மளுக்கு எப்போ வரும்? கிரனேட்ஸும் அப்படி தான் இருக்கு. எல்லாமே ஒரே மாதிரி இருக்குன்னா நான் என்னடா பண்ணுவேன்? வாங்கடா. நான் இந்த சைலன்ஸ்டு பிஸ்டல் மட்டும் நான் வந்து வாங்கிக்கலான் இருக்கிறேன் இப்போதைக்கு. மக்களே உங்களுக்கு ஒன்று தெரியுமான்னு தெரியல. எனக்கு வந்து வெப்பன் நம்ம எப்படி சொல்றது, வெப்பன்ல வந்து அன்லிமிட்டட் புல்லட்ஸ் வாங்கணும்னா நம்ம இந்த மாதிரி ஷூட்டிங் டெஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்துடும். நம்ம ஒரு 100 வாங்கிக்கலாம், ஒரு புல்லட்ஸு 200 வாங்கிக்கலாம். நம்ம கிட்ட நிறைய இருக்கு காசு, அடிச்சு தள்ளலாம். ஓகே போதும் போதும் போதும்டா. நான் இப்போதைக்கு ஷூட்டிங் டெஸ்ட்டுக்கு போகிறேன் மக்களே. ஓகே நம்ம சிஜே என்ட்ரா ஆகிறான். ஐயோ எப்படி ஆகும் தெரியலையே நம்மளுக்கு. ஓகே இதை முடிச்சுட்டு நம்ம ஓகே நான் தாறுமாறாக இங்கே சுற்றிட்டு இருக்கிறேன். எனக்கு கண்ட்ரோல்ஸ் தான் எனக்கு பிடிக்கல சுத்தமாக இந்த கேம்லேயே. வேறு அன்லாக் ஆகுமா?
மேலே எனக்கு காமிக்கிறதுல எனக்கு அந்த ரவுண்ட் 1 பாஸ்ட். எஸ், வி பாஸ் த ரவுண்ட் 1. ஸோ அடுத்த ரவுண்டுக்கு போகலாமா மக்களே? என்ன பிஸ்டல் ரவுண்ட் 2வா? ஏன் எனக்கு புரியல. பிஸ்டல்லாம் கொடுப்பாங்களா? ரீலோட் பண்ணிக்கலாம். என்னால் ஏன் கமெண்ட்ரி கொடுக்க முடியலன்னா நான் இதில் வந்து இதாக இருக்கிறேன். ஏன்னா கண்ட்ரோல்ஸ் எனக்கு சுத்தமாக வரல. ஓகே, அது கிட்ட வந்ததுன்னா நம்ம அவுட் ஆயிடுவோம்னு நினைக்கிறேன். இப்படிதானே? கிட்ட வராத மேன். எதா இருந்தாலும் சோஷியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணு மேன். ரவுண்ட் 2 பாஸ்ட். எஸ், ரவுண்ட் 3 முடிச்சுட்டு நம்ம இந்த கேம் பிளே வீடியோ முடிச்சுக்கலாம் மக்களே. ஏன்னா ரொம்ப ஓவரா போச்சுனாலும் நிறைய பேத்துக்கு நெட் இருக்கும், நிறைய பேத்துக்கு லிமிட்டட் நெட்டு தான். ஸோ அதனால பாக்குறவங்களுக்கும் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி. இன்னும் நான் ரவுண்ட் 3ல இந்த மாதிரி தரீங்க. சரி சரி. ஓகே, நான் ரொம்ப இதில் தீவிரமாக இருக்கிறேன். முடிச்சிட்டேன். கார் பூத் 2. பூத்துலாம் என்னது ரொம்ப கம்மியாக இருக்கிறானுங்க பூத்து. நம்ம தான் கிங்கு என்றைக்குமே. உங்களுக்கே தெரியும், ப்ரூ ஸ்ட்ரீட் இஸ் த பெஸ்ட் இன் த வேர்ல்ட். சூடடா, அப்புறமேட்டு அவங்களுக்கு தாண்டா வரும். ஓகே, 17 போயிட்டோம். அவனுங்க 7-4ல தான் இருக்கிறானுங்க. இந்த ரவுண்டு 3 முடிச்சுக்கலான்னு பார்க்குறா, வரவே மாட்டேங்குது போட்டிருக்கே. பிஸ்டல் சேலஞ்ச் பாஸ்ட். எஸ், திஸ் இஸ் த கேமர் ப்ரோ அஃபிஷியலாக நான் வந்து ப்ரோ. மைக்ரோ செஞ்சியா? போங்கடா, என்னால் முடியலடா. ஓ, நம்ம இதை பண்ண நமக்கு கையில 2 பிஸ்டல்ஸ்லாம் நம்ம பண்ணிடலாமா? கூல், தட்ஸ் கூல் கைஸ். ஸோ இதோட நான் பாட்டை முடிச்சுக்கலான் இருக்கிறேன் மக்களே. ஏன்னா வந்து என்னடா என்னைக்குமே 30 நிமிஷம் வீடியோ போடுறவன் ஒரு இது கூட போடலன்னா மக்களே, அதாவது வந்து நான் உங்களுக்கும் ஒரு அட்வைஸ் பண்றேன் மக்களே. என்னன்னா வந்து ரொம்ப நேரமும் நீங்க கேம் பிளே பண்ணாதீங்க. ஏன் என்னடா இவனும் மற்றவங்கள மாதிரியே சொல்றான்னு நினைக்காதீங்க. ஏன்னா வந்து ரொம்ப நேரம் கேம் பிளே பண்றது கொஞ்சம் அடிக்டட் தான். ஸோ அதனால ரொம்ப நேரம் பிளே பண்ணாதீங்க மக்களே. நான் உங்களுக்கு பண்ற ஃப்ரீ அட்வைஸு. ஸோ நம்ம இனிமேல் 20 மினிட்ஸ் அந்த மாதிரியே நம்ம வீடியோ பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம தொடர்ச்சியாக நம்ம பண்ணாலும் அமுதமும் விஷம் தான் நம்மளுக்கு. ஸோ இது உங்கள் 3 பேர் ஃப்ரெண்ட்ஸுக்கு இருந்தாங்கன்னா, யாரும் இந்த மாதிரி தொடர்ச்சியாக விளையாண்டாங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. லாஸ்ட்டில் எண்டில் இதை பேசினானே சொல்லுங்கள். ஸோ ஆக்சுவலாக வந்து நான் சொல்லணும்லாம் சொல்லலை. ஆக்சுவலாக வந்து அடிக்டட் ஆகிட்டோன்னா நம்மளால் மீறவே முடியாது. ஏன்னா நேற்று தான் ஒரு நியூஸில் பார்த்தேன், அது ரொம்ப கொடூரமாக இருந்தது. அந்த பையன் வந்து அதில் அடிக்டட் ஆனதுனால, ஃப்ரீ ஃபயரில் அந்த மாதிரி அடிக்டட் ஆனதுனால இப்போ அவங்க அப்பா அம்மா ரொம்ப இதாக இருக்கிறாங்க. ஸோ நான் உங்களுக்கு ஃப்ரீ அட்வைஸாக பண்ணுறேன் மக்களே. ஸோ இதோட நான் பாட்டை முடிச்சுக்கிறேன். நான் இனிமேல் 24 மினிட்ஸ் அந்த மாதிரி வீடியோ தான் நான் இனிமேல் போஸ்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ பாய் மக்களே. நான் இன்னொன்று ஒரு சுட சுட பாட்டை நான் சந்திக்கிறேன் உங்களை. ஸோ அதுவரை நான் வந்து விடை பெறுகிறேன். ஸோ பாய் மக்களே, பாய்.